மிக சுவையான உருளைக்கிழங்கு பீன்ஸ் பொரியல் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் பொரியல் செய்வதற்கு மெலிதாக நறுக்கி எடுத்துவிடலாம். பீன்ஸை இரண்டாக நறுக்கி மெலிதாக நறுக்கி எடுத்துவிடலாம். நாம் இரண்டாக நறுக்கி குறுக்கே நறுக்கி எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸை இந்த அளவு நீளமாக நறுக்கிய பின் உருளைக்கிழங்கையும் நாம் நீளமாக நறுக்கி எடுத்து விடலாம். பீன்ஸை நாம் விதைகளுடனே நறுக்கி சேர்த்து விடலாம். நாம் பீன்ஸ் போலவே உருளைக்கிழங்கையும் நீல வாக்கில் நறுக்கிய பின் வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் உருளைக்கிழங்கை இந்த அளவு மெலிதாக நறுக்கிய பின் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். நாம் பீன்ஸ் அளவை விட உருளைக்கிழங்கு சற்று அதிகமாக எடுத்து விடலாம். அப்பொழுதுதான் சுவையாக இருக்கும். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து விடலாம். பொரியவும் சிறிதளவு பட்டை சேர்த்து விடலாம். பட்டை சேர்ப்பதால் பொரியல் மிக சுவையாக இருக்கும். பொரியவும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே பொரியலுக்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம். வெங்காயத்துடன் ஒரு பச்சை மிளகாயை குறுக்கே கீறி சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் பீன்ஸை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் மெலிதாக நறுக்கிய பீன்ஸை சேர்த்து விடலாம். நாம் முதலில் பீன்ஸ் சேர்த்து 2 நிமிடம் வதக்கிய பின்னரே உருளைக்கிழங்கை சேர்க்க வேண்டும். பீன்ஸ் சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக மிக்ஸ் செய்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் 2 நிமிடம் இந்த அளவு வதங்கி வரவும் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து பீன்ஸுடன் ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்த பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. மசாலா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பொதுவாகவே காய்கறிகளுக்கு குறைந்த அளவு மசாலாக்கள் சேர்த்தால்தான் காய்கறிகளின் சுவை மிக அதிகமாக இருக்கும். அசைவத்திற்கு நாம் அதிகமாக காரம் சேர்க்க வேண்டும். இந்த அளவு மசாலா நன்றாக வதங்கி வரவும் 1/4 டம்ளர் தண்ணீர் தெளித்து மூடி வைத்து விடலாம். மிக குறைவாக தண்ணீர் தெளித்து மூடி வைத்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. உருளைக்கிழங்கு பீன்ஸ் நன்றாக வெந்து வந்துவிட்டது. இந்த அளவு நன்றாக வெந்து வரவும் பொடியாக நறுக்கிய மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து விடலாம். மல்லி இலை சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்த்து விடலாம். நாம் கடைசியாக சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்ப்பதால் பொரியல் மிக சுவையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே சரியாக வரும். ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான உருளைக்கிழங்கு பீன்ஸ் பொரியல் அருமையாக ரெடி. இதே முறையில் நாம் செய்தோம் என்றால் குழந்தைகள் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். சாம்பார் பருப்பு சாதத்திற்கும் சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். நாம் இப்படி மெளிதாக பீன்ஸை நறுக்கி செய்வதால் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். காய்கறிகளை பொதுவாக குழந்தைகள் விரும்ப மாட்டார்கள். நாம் இதே போல் நறுக்கி வதக்கி செய்தோம் என்றால் தயிர் சாதத்துடன் கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.